ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவை நமக்கு தெரிவிச்சிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா விக்ரம், திவ்யா இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர சண்டை நடக்குதுங்க. சண்டைனா சண்டை, சாதாரண சண்டை இல்லைங்க. 2 பேரும் மோதிக்கிற மாதிரி போயிட்டாங்க. அப்புறம் எல்லா ஹவுஸ்மேட் சேர்ந்து விலக்கி விட்டுறாங்க. சண்டையில் பார்த்தீங்கன்னா திவ்யா வாய் விட்டுறாங்க. நீங்களும் உங்கள் ஒய்ஃபை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவனை என் ஒய்ஃபை பற்றி பேசாதீங்க, அவனா எங்கள் கண்டஸ்டண்ட்டா, வீட்டில் இருக்கிறவங்களை பற்றி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு விக்ரம் ரொம்ப ஆக்ரோஷமாயிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சார் திவ்யாவை. உடனே திவ்யாவுமே பதில் கத்துறாங்க. ஸோ ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் பயந்து போய் ரொம்பவே வந்து ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விக்ரமை இது வரைக்கும் அவங்க யாருமே பார்த்ததில்ல. ஒரு வேளை இது வந்து திவ்யா சொல்கிறாங்க நீங்கள் ட்ராமா பண்ணுறீங்கன்னு. ஸோ ஒரு அதுக்காக விக்ரம் பண்ணுறாரா, இல்லை இருக்கிற 2 வாரம் தான் இருக்குது, ஸோ இதில் ஏதாவது பண்ணி நம்ம வந்து எல்லாருக்கும் தெரியணுன்றதுல ப்ரொமோலையும் வரணுன்றதுக்காக விக்ரம் இப்படி பண்ணுறாரா என்னன்னு தான் தெரியல. ஸோ திவ்யாவுமே இவங்களுக்கு சலைச்சவங்கள தான். ஸோ 2 பேருமே இப்போ வந்து பயங்கரமாக வந்து மோதின்னு இருக்காங்க. இதுக்கு வந்து என்ன காரணம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டேஸ் முன்னாடி உங்களுக்கே தெரியும், பார்வதி வந்து அதை மார்க் பண்ணாங்கன்னு சொன்னாங்க, ஞாபகம் இருக்குங்களா? இந்த கேம் டாஸ்கில் வினோத், பார்வதி, கமருதீனை வந்து ஒரு மாதிரி ஏழ்றன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இன்சிடென்ட்லேருந்தே அன்றைக்கி நைட்டில் உட்காந்து பேசும்போது விக்ரம் வந்து திவ்யாட்ட சொல்லியிருப்பாரு, எதை சொன்னாலும் நீங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டீங்க திவ்யா, எதிரில் இருக்கவங்கள பேச விட மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட கருத்தை நீங்கள் கேட்கவே மாட்டீங்க, நீங்கள் என்ன கருத்து சொல்ல வரீங்களோ அதை தான் எல்லாருக்கும் திணிக்க பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. ஸோ கடைசி வரைக்கும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க அந்த நைட்டில். ஸோ 2 பேருக்கு வந்து அந்த சண்டை வந்து முடிகிற மாதிரியே தெரில. ஸோ பேச்சுவார்த்தையில் வந்து ஒரு நல்ல சுமூகமான ஒரு இது எட்டப்படாததில் அப்போவே வந்து விக்ரம் டென்ஷன் ஆகிட்டு, சரி நீங்கள் இப்படி தான் பேசுவீங்க, உங்களுக்கு திருத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. ஸோ இது எல்லாத்தையும் மனசில் வச்சுருந்தா இவங்க வந்து இப்போ மறுபடியும் இந்த சண்டையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. திவ்யா வந்து யாரையுமே பேச விட மாட்டாங்க, அவங்க சொல்கிறது தான் கரெக்ட்னு நம்பிட்டு இருப்பாங்க. ஸோ யார் சொன்னாலும் அதை அக்செப்ட்டும் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுதான் இந்த சண்டைக்கு மெயின் காரணமாகுது. பட் விக்ரம் இந்த அளவுக்கு ஆக்ரோஷமாகறான்னா கண்டிப்பாக ஏதாவது பெரிய ரீசன் இருக்கும். பார்க்கலாம் மக்களே. இந்த ரீசன் தெரியும் போது உங்களை நான் அடுத்த வீடியோ போடுறேன்.